நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 29/4/2022 அன்னையிலிருந்து 17/5/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 நாட்கள் செவ்வாய் சனி இவர்கள் கும்பராசியில் இணைந்து மேஷ ராசியில் ராகு பகவான் அமர்ந்து ராகுவின் 3ஆம் பார்வையில் சனி செவ்வாய் சனியின் 3ஆம் பார்வையில் ராகு. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி ராகு செவ்வாய் இவர்கள் இணைவும் பொழுதுதான் கொத்து கொத்தா மக்கள் மடிவார்கள். உலகத்தில் அது எங்கே வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்பொழுது வரப்போகுது. கேட்கலாம், ஏம்மா நீ எப்போ வந்தினாலும் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு. இல்லைங்க, நல்லதை சொல்கிறதுக்கு இங்கே உங்களுக்கே ஒரு நல்லது மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஜோதிடரான நாங்கள் தேவையில்லை. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கப்போ நீங்கள் யாரும் ஜோதிடரை பார்க்க மாட்டீங்க. என் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது நான் டாக்டரை பார்க்க மாட்டேன். உடம்புல பிரச்சனை வந்தாலோ இல்லை மனசில் பிரச்சனை வந்தால் தான் நான் போய் டாக்டரை பார்ப்பேன், இல்லைங்களா? அதை மாதிரி இருக்கும் பொழுது கிரகங்களுடைய சேர்க்கையை அப்பப்போ நாங்கள் மானிட்டரில் டெய்லி கோச்சாரத்தில் ஒவ்வொரு ஜோதிடரும் தினமும் அந்த கோச்சார கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு அதன் கூடவே நாங்கள் பயணித்து கொண்டு இருப்போம். அப்பொழுது வரக்கூடிய இந்த ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சில பேருக்கு வேணால் அது பதட்டம் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் பாசிட்டிவாக எனக்கு ஃபோன் கால் வரும் பொழுது 5 கிரக சேர்க்கை வருதுமா 4 கிரக சேர்க்கை வருதுன்னு சொல்கிற பத்திரமா இருந்தோம், அதை மீறி வீட்டுக்குள்ளே சின்னதாக அடிபட்டு போயிடுச்சு, நல்லா சொன்னீங்கம்மா அப்படின்னு நான் முக்கிய முடிவு எடுக்கணும், நான் ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் நேயர்கள் ஃபோன் கால் சொல்லி அவங்க தங்களுடைய உணர்ச்சி பூர்வமான அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நான் படித்த படிப்புக்கு அப்போ தான் ஒரு பெருமை இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன். ஏன் கெடுதல் நீ பதட்டம் அடைய சொல்கிற அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நெருப்பு சுடுன்னு நம்ம சொல்கிறோம், அதனால் தள்ளி வச்சுக்கோ விரலில் நெருப்பு படாமல் நீ தீப்பெட்டியை வச்சு விளக்கோ இல்லை நீ அடுப்பை பற்ற வைக்கும் பொழுதோ பத்திரமா இருன்னு சொல்கிறது ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்கள் சேனலுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள்னே நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னா பதட்டம் ஒரு இது இருக்குது அப்படின்னா அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். தெரியாது உங்களுக்கு கிரகம் எப்படி சேருது என்ன இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு போகிற அபாயம் நம்மளை சுற்றி நிற்கும் நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? பார்க்கலையே. எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு அபாயம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இன்றைக்கி கொத்து கொத்தா எப்போ நியூக்ளியர் பாம் அடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போமா? இல்லையே. ஏன் இது இந்த நிகழ்வு ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குது? 1991 1993க்கு அப்புறம் ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். செவ்வாய் ராகு சனி இந்த மூவர் கூட்டணி திரிகோணத்திலேயோ இல்லை பார்வையிலையோ இல்லை ஒன்றாக சேரும் பொழுது உச்சக்கட்ட அபாயம். உச்சக்கட்ட அபாயம். திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது அடுத்த அபாயம், அது பார்வையில் இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த அபாயம். ஆனால் இப்போது சனி மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து அவர் கூட செவ்வாய் வீட்டில் ராகு ஏற்கனவே அது பாம்பு தான், சரியா? மனிதருடைய தலையும் உடம்பெல்லாம் பாம்பாக இருக்கக்கூடியவன் நெருப்பு ராசியில் போய் நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வெடிக்கும். அதுதான் இப்போ போகிற அபாயத்தோடைய உச்சகட்டமாக வெடிப்புகளாக நிற்கிது. அடுத்தது சனி செவ்வாய் இரத்தக்காரகன், வீரியம், தைரியம். சனி மூல திரிகோண வீட்டில் இருக்கும் பொழுது 12 ராசிகளில் கும்பராசியில் இருக்கும் பொழுது அவனுடைய ஆவர்த்தனையை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடியவன் சனி ஆட்சியாக மூல திரிகோணமாக செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கும் பொழுது, செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி, அப்படி இருக்கும் பொழுது 2 பேரும் இணைஞ்சி நிற்கும் பொழுது பாதகம் நடக்குமா நடக்காதா? ஸோ இதுதான் இந்த 19 நாட்கள் என்ன நடக்க போகிறது அதை பற்றி தான். சரி, அதுக்கு முன்னாடி பொதுவான ஒன்றை பார்க்கலாம். சனி செவ்வாய் ராகு கூட்டணிகள் இணையும் பொழுது 2ஆம் உலகப் போராக இருக்கட்டும், தனியாக நான் கொடுத்துருக்கேன், போபால் விஷவாயுவாக இருக்கட்டும், இந்த ஊர் உலகத்தில் எங்கே இடத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு போர் பதட்டம் இல்லை எங்கே பார்த்தாலும் தீப்பெட்டி எரியுது அப்படின்னா
இந்த செவ்வாய் சனி ராகுவோடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது செவ்வாய் சனி, இதில் சனியோடைய 3ஆம் பார்வையில் ராகுவோடைய 3ஆம் பார்வையில் சனி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு 29/4 செவ்வாயோடு போய் சனி அதிசாரத்தில் உட்கார்றாரு, மகரத்துலேருந்து கும்பத்தில். இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, ஒரு சைடு சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றுட்டாங்க, ஒரு சைடு ராகு, ரெண்டுக்கு நடுப்புற குரு போய் நல்ல கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. குரு நல்லவர் தான், தன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, மோட்ச குருவாக அயனசயன குருவாக மீன ராசியில் ஆட்சியாகி உட்காந்துருக்காரு. தனுசில் இருக்கிறப்பயாவது ஒரு போர்க்குணம் வரும், ஏன்னா வில்லும் அம்பும் போர்க்குணம் வரும். அதனால தான் 2019 போரே வேறு மாதிரி நமக்கு தொற்று நோயாக வந்து அதோட போராடிக்கிட்டு கிடந்தோம். 6 கிரக சேர்க்கை, உடனே சூரிய கிரகணம். இப்போ மீனத்துக்குள்ளே போய் குரு உட்காரும் பொழுது செயலிழந்து நிற்கிறாரு. கடல் ராசியில் போய் அவர் நிற்கும் பொழுது இப்போ அபாயமே கடலில் தான். அதனால தான் நேற்று சிவன்மலையில் 3/3/2022 சிவன்மலை உத்தரவே கடல் நீரோட உப்பும் சம்பந்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்குது, நாணயங்கள், சிவலிங்கம். அப்போ இது ஒரு இறையாமை பூமி, அதில் கொடுத்துருக்கேன் நான் ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது. எந்த நாட்டுக்கு அபாயங்கள் வரும் பொழுது இந்தியா காக்கப்படுது கேட்கலாம் நீங்கள். ஏன் இந்தியா காக்கப்படுது, ஏன் வரலையா? தொற்று நோயோட அபாயம் 114 கோடி இருக்கிறோம், அதில் உயிரிழப்பு கம்மி. மற்ற நாட்டுங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 114 கோடிக்கு கம்பேரிசன் போட்டோம் அப்படின்னா விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே ஆன்மீக பூமி, மஞ்சளையும் வேப்பலையும் கையிலன்னு நம்ம எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் துளசி தீர்த்தத்தை நம்ம தீர்த்தமாக கோயில்களில் கூட நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தெய்வீகத்தோடு சேர்ந்து நம்ம உடல் நலத்துக்கு நம்ம உள்ளார செலுத்திக்கிட்டே இருக்கிறோம், விபூதியாக, தீர்த்தமாக, மஞ்சளாக. அப்படி இருக்கும் பொழுது தொற்று நோயினுடைய அபாயம் நம்மளை அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தாக்கிட்டு போகலை, உயிரிழப்பு ரொம்ப கம்மி. ஸோ மீடியாக்கள் மற்ற இடத்துல வந்து நின்றுது, அது ராகு போய் நின்னதுனால் வந்த அபாயம். ரிஷபத்தில் ராகு இருக்கும் பொழுது சினிமா கலைத்துறைகள் இருக்கவங்களுக்கு கை வைக்கும், அது பர்டிகுலராக வாயை வச்சு யார் பழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. அது ஜோதிடராக இருக்கட்டும், ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கட்டும், பாடல் பாடுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து அபாயம். ஆனால் மற்ற விதியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பயம் எல்லாமே வந்து தொற்று நோயினுடைய அபாயம் இருந்ததே தவிர அதோடைய இறப்பு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் போபாலில் கூட நான் சொல்லியிருந்தேன், அடிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய இதை அடிக்கும் பொழுது கூட போபாலில் எங்கெல்லாம் மாந்திரிகமும் அந்த மந்திரங்கள் ஒலித்து கொண்டு இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் ஹோமங்கள் நடந்து கொண்டு இருந்த வீடுகளில் இந்த பாதிப்பு இல்லை. அப்போ அந்த ஹோமத்தில் போடக்கூடிய 108 ஹோம திரவியங்கள், அந்த நவசமத்துன்னு சொல்லக்கூடிய அத்தனையும் அந்த ஆகுதியில் போட்டு அந்த தெய்வத்தை மந்திரங்களை உச்சாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆன்மீக பூமியில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ இதை விட ஒரு அறிவியல் விளக்கமோ இல்லை இதை விட ஒரு ஆன்மீக விளக்கம் தர முடியாது. ஏன்னா நம்ம எல்லோருமே அந்த இன்னும் இருக்கிறோம். போபால் விஷவாயு நடந்த காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது ஆன்மீக பூமி. போர், பதட்டம் இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாதான கொடியை எப்பொழுதுமே அது கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அதன் வழியாகத்தான் செல்லும் என்பது நிசர்த்தன உண்மை. ஏன்னா இந்த சூரியனும் செவ்வாய் இவர்கள் 2 அரசு கிரகங்கள். என்னதான் செவ்வாய் சனியோடு நின்னாலும் சூரியன் என்கின்றது அதுதான் தலை. அப்போ அது இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மகரத்தில் நின்றுக்கிட்டு போய் மீனத்தில் போய் உக்காந்துருந்தால் கூட இப்போ அவர் சூரியனோட சேர்ந்து தான் உக்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது போய் சூரியன் வீட்டிலேயே உட்காருவார், ராகுவோடு அவர் போய் நிற்பார். அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஜர்க்காகும், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன பதட்டம், அவங்களுக்கே என்ன முடிவெடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நாடு எனக்கு உதவி கேட்குது, என் உயிர் போகுது, எனக்கு உதவியை கொடுங்குது. ஒரு நாடு அப்படி நம்ம உதவியை செஞ்சிட்டோம்னா அந்த இன்னொரு நாடு வந்து அழகாக இங்கே யுத்தம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாம்புன்னு நம்ம அடிக்கவும் முடியாது, அதை பழுதுன்னு நம்ம விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் தான் அரசுடைய மேலிடம் நின்று கொண்டு இருக்கும். அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு பக்கம் ராகு கிட்ட லாக் ஆகிட்டு இன்னொரு பக்கம் சனி செவ்வாய்கிட்ட லாக் ஆகி நிற்கிது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, சூரியன் போய் மீனராசியில் அமரக்கூடிய இதே வேளையில் ராகுவின் 3ஆம் பார்வையில் நிற்பார், கேதுவோட திரிகோண சந்திப்பில் நிற்பார், சனியோட 3ஆம் பார்வையில் நிற்பார். 10க்கு சனி அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே தான் இப்போ போகிறார் இந்த காலகட்டம் 19 நாட்கள்.
அப்போ ராகு அங்கே கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பார். கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துக்குள்ளே வருவார். இது அதுக்கு வேதை. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு ராகு நிற்பான். சனி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்தது குரு பூரட்டாதிக்குள்ளே போய்கிட்டு இருப்பார். அப்போ ராகு கிருத்திகையில் நிற்கும். குரு ராகு இவர்கள் பார்வையில் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட என்னாகும் அப்படின்னா 13 நாளுக்கு அப்புறம் குரு போய் தன் வீட்டில் உட்காரும் பொழுது ராகுவும் அவரும் 2-12 நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட குரு நிற்கக்கூடிய பூரட்டாதிக்கு அங்கே ராகு நிற்கிற கிருத்திகை வேதையில் போய் மாற்றுறாரு. அப்போ கொஞ்சமாகதும் அதாவது சுய புத்தியோட அடுத்தது சொல் புத்தியாக செயல்படக்கூடிய குரு என்கின்ற ஒருத்தர் நின்னா அப்படின்னா இந்த சமூகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களும் கொஞ்சம் பேச்சை கேட்பாங்க. இப்போ அது கேட்கறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அந்த குரு என்கின்ற அந்த பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் அவருடைய வேதையில் ராகு நின்றுட்டா சனியோட வேதையில் போய் ராகு நின்றுட்டார். அப்படி நிற்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ராகுவினுடைய கையில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்தது செவ்வாய் திருவோண நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி போகக்கூடிய வேளையில் அப்போ புதன் சதயத்துக்குள்ளே உள்ளார போவார். ஸோ இப்படி போகும்பொழுது அங்கேயும் புதன் புத்தி காரகன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, ருண ரோக சத்ராதிபதி, அவர் போய் வேதையில் நிற்கிறாரு. அப்போ புத்தி வேலை செய்யாது. ராகுவின் ஆட்டம் கை ஓங்கும். சனியும் செவ்வாயும் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள். சூரியன் அரசு கிரகம், அதுவும் அமைதியாக இருக்கும். ஆன்மீகவாதிகளாவது போய் சமாதானம் பேசலாமாப்பா அப்படின்னு எந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் போய் பேசினாலும் சமூக விரோதிகள் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 19 நாட்கள் தள்ளப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான நிலைமைகள் வரும்? பொதுவாகவே கோச்சாரத்தில் செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல சந்திச்சாங்கன்னு வச்சுக்கிங்க, நகரங்களில் விபத்து, தொழிற்சாலைகளில் தீ விபத்து. ஏன்னா செவ்வாய் தீ விபத்து, அதனால் ஊதி பெருசாக்கும் ராகு. ஏன்னா ராகு பிரம்மாண்டம். செவ்வாய் வீட்டிலே போய் உட்காந்துட்டு நெருப்பு ராசியில் உட்காந்துட்டு, சரிங்களா? தொழிலாளர்கள் போராட்டம். ஏன்னா தொழிலாளர்கள்னால் சனி செவ்வாயோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ தான் இவ்வளோ குனிஞ்சு குட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா, இப்போ நம்ம நிமிர்வோன்னு நிமிந்துக்குவாங்க. இதுதான் நடக்கும். தொழிலாளர் போராட்டம், பல தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். யாரெல்லாம் தொழிலதிபராக இருக்கிறீர்களோ மிக கவனமாக உங்கள் தொழிலாளர்களை கையாளுங்க. சின்ன சண்டை தான் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கண்காணிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க சொல்லணும் தொழிலாளர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லி ஆகணும். அதை பாருங்கள். பல தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஒரு அபாய கட்டத்திற்கு தள்ளப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுமக்களுக்கு தீவிரவாதிகளுடைய சக்திகளுடைய அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ எங்கே தீ விபத்துக்கள் வரும் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரி, இது செவ்வாய் சனி சேர்ந்தான். அடுத்தது செவ்வாய் ராகு. ஏன்னா ராகு 3ஆம் பார்வை செவ்வாயை பார்க்குது. சமூக விரோதிகளுடைய கை ஓங்கும். அவங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் தெரியுமா? இந்த சூரியன் இருக்காரே, அவர் ராகுவுடைய சுவாதி 4ஆம் பாதத்தில் நீச்சம். கேது நட்சத்திரம் அஸ்வினி 3ஆம் பாதத்துலேருந்து உச்சம். அட்லீஸ்ட் சூரியன் கேது அப்படின்னா கூட இந்த திரிகோண சந்திப்பில் கூட ஒன்றும் பெரிய அபாயம் இல்லை. ஆனால் ராகு சூரியன் 2 பேரும் 2-12 இருந்து அந்த வேதைக்குள்ளே மாற்றுறாங்க பார்த்தீங்களா? அப்படி மாற்றும் பொழுது இந்த சூரியன் என்கின்றது இந்த ராகுவின் நட்சத்திர சாரம் ஏறி நீச்சமாகிறதுனால எப்பயுமே ராகு கிரகத்தை சூரிய கிரகணம் ரொம்ப அடி வாங்கும். அதுதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. சரியா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல்வாதிகள் அப்படி இருக்கும் பொழுது பிரபலமான தீவிரவாதிகளுடைய கை ஓங்கி இருக்கும். சமூக விரோதிகள் யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக கொலை செய்யப்படுவார்கள். தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறதுனால காவல்துறையினால் பல சமூக விரோதிகள் வெளியில் கொண்டாடப்படும். இவ்வளோ சமூக விரோதிகள் இங்கே நம்ம பக்கத்திலேயே இருந்தாங்களா அப்படின்னு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரி, இப்போ இந்த கும்பத்திற்கும் இந்த மேஷத்திற்கும் உரிய நாடு ஏற்கனவே கொதிச்சு போய் தான் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் வரும்? ஸ்வீடன், ஜப்பான், ரஷ்யாவுடைய சில பகுதிகள், சிகப்பு ரஷ்யான்னு ஒரு பகுதி இருக்குது. ஏன்னா அது கம்யூனிஸ்ட்டு, பேச முடியாதுங்க. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. போலந்தும் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டும். இங்கிலாந்து, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து,
சிரியா, பிரான்ஸ், பாலஸ்தீனம், லெபனான், இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த நாடுகள் மிக கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். கடற்கரை ஓரம் எந்த நாடெல்லாம் இருக்குதோ கடற்படை கண்காணிப்பு கொஞ்சம் அதிக தேவைப்படுகிறது. இந்தியாவுக்குள்ள காஷ்மீர், நேபாளத்தோடைய வடமேற்கு, ஹரிதுவார், பக்ரிநாத், சென்னையினுடைய நகரங்கள், கேதார்நாத். ஏன் அப்படின்னா குரு போய் பாவக்கத்திரியில் மாட்டியிருக்கார். 2 பக்கம் பாவ கிரகங்கள் மாட்டியிருக்கு. ஒன்று செவ்வாய், ஒன்று ராகு, இந்த பக்கம் சனி வேறு. அப்படி இருக்கும் பொழுது ஆன்மீக ஸ்தலங்கள், அது நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரம்மபுத்திரா, கங்கை கடலில் கடக்கக்கூடிய இடம், புவனேஸ்வர், ஒரிசாவுடைய கடலோர பகுதிகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது வேலூர் பகுதி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டம், கரூர், இங்கெல்லாம் இந்த மார்க்கெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. வெளியூர்லேருந்து ஆட்கள்லாம் வருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மார்க்கெட்டு நடக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஸோ இந்த இடங்களில் மிக கவனமாக பொதுமக்களும் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் தலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், கொஞ்சம் ப்ரெஷரான ஒரு காலகட்டத்திற்கு இந்த 19 நாட்கள் கொஞ்சம் அதிதீவிர ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி கப்பல் மூலியமாக கடலில் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரூஸ்ன்னு நிறைய மக்களை உல்லாச கப்பல், அந்த குரூஸ்னால் உல்லாச கப்பல், கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி நாடு மாதிரி இருக்கும். ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கலாம். ஏன்னா 5 ஸ்டெப்பா 7 ஸ்டெப்பா அப்படின்லாம் இன்றைக்கி அது வந்துருச்சு, ஃப்ளைட்டு மாதிரி. சரிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும், குட்டி நாடு மாதிரி இருக்கும். ஸோ இதற்குள் போவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா சுனாமியினுடைய பாதிப்பு வருவதற்கு ஒரு வாய்ப்பு, கடலுக்குள் நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா கடல் ராசியை 2 பக்கம், ஒரு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் காற்று அழுத்துது. ஒரு அழுத்தம், ஒரு நிலநடுக்கம் ஏற்பட வேண்டும்னா காற்று அழுத்தணும் நிலத்து மேலே, இந்த ஒரு பக்கம் தீயிலேருந்து அழுத்துது. ஸோ கடலுக்குள் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதனால் கடல் வழியாக நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுனாமியோ இல்லை நிலநடுக்கமோ இதை மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 19 நாட்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 10/5/2022 புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. புதன் புத்திக்கு காரகன், நுண்ணறிவுக்கு காரகன். ஒரு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் புதன் வக்ரம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, தீவிரவாதியாக போயிடுவான். அவன் சயின்ஸுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான் அதை. ஸோ உடனே டக்குன்னு என்ன பண்ணுவான், இதை ரைட்டு, இதை வெடித்து பார்ப்போம். ஒரு கன்று தற்காப்புக்காக செய்யக்கூடியவன் வெடித்து தான் பார்ப்போமேனு ஒரு ஆள் மேலே விட்டு அடிக்கிற அளவுக்கு அவனோட புத்தி வக்கரமாக மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. பயமுறுத்துறதுக்கோ இல்லை அச்சுறுத்துறதற்காகவே இல்லை. கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டிருக்குது. ஏன்னா கும்பராசி, மேஷராசி, இதுக்கு யாருக்கெல்லாம் இந்த இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடமாக வருகிறதோ, 6ஆம் இடமாக வருகிறதோ, இல்லை யாருக்கு 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்குதோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கிரக சேர்க்கை, கோச்சார கிரக சேர்க்கை திடீர்னு ஒரு நிகழ்வை நடத்திடும். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கணும் அப்படின்னா தசாபுத்தியோட கோச்சாரம் கைகோத்தா மட்டுமே அது நடக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் 12 ராசிக்காரர்கள் என்பதற்கான பதிவு மட்டும்தான் இது. ஒரு சமயம் இந்த பதிவு உங்கள் மனதை துன்புறுத்தி விட்டுருந்துன்னா அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, இல்லைம்மா இதை பார்த்தா பதட்டமாக இருக்குது அப்படின்னா தவிர்த்து விடுங்க, இல்லாட்டி கேட்டுட்டு அதை கடந்து போய்விடுங்க. ஸோ இதுதான். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை அங்கே மேலே கொடுக்கும்பொழுது டாப்பிக்கில் ஒளிவு மறைவுலாம் இல்லை. இந்த கிரக இந்த சேர்க்கையில் என்ன நடக்க போகுது, இந்த கணிப்பு அப்படின்னு தான் உஷாராக இருங்கன்னு தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு இதுலேயும். அதனால் அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. வாங்க 12 ராசிக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் மேல் என்ன பலன் கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்று 3 நட்சத்திரம் இருக்குது. குரு உச்சம், செவ்வாய் நீச்சம், சந்திர பகவான் அன்னையை போல் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், இவ்வளோ சிறப்பு மிக்கது இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய்.
5க்கும் 10க்கும் அதிபதி, குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணியம், கர்மஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் 7, 8 அதிபதிகளோடு இணைந்து அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் 4ஆம் இடத்தில் கேது. 2 பேருமே கொஞ்சம் சிக்கலாகத்தான் பலனை தரப்போகிறார்கள். 10க்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான், 4க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இவங்க இணைஞ்சு பாக்கியத்தில் உட்காடுறாங்க. இப்படி உட்காரும் பொழுது ஒரே ஒரு சிறப்பு கடகராசிக்கு என்னன்னா, குரு பகவான் சுக்கிர பகவான் 2 சுபகிரகங்களும் உங்கள் ராசியோட திரிகோண சந்திப்பில் சந்திக்கின்றன. அடுத்தது இந்த சனி செவ்வாய் இணைந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குது 7ஆம் பார்வையாக. குடும்பத்துக்குள் வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, உறவினர்களுக்குள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதியும் சனி பகவானே. கணவன் மனைவிக்குள் ஊழல் இருந்தால் பரவாயில்ல, இங்கே கோபம், சண்டை, சச்சரவுகள் வரப்போகுது, கொஞ்சம் கவனம். அதிசாரத்துக்குள் சென்று அஷ்டம சனியாக 5 மாதங்கள் உட்காரப்போகிறார் சனி பகவான். அவ்வாறாக அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அவர் என்னதான் முக்கி பகை கிரகமாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கணும். சனி 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார். அப்போ வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படும். அதே நேரத்தில் குடும்பத்துக்குள் சண்டை சச்சரவுகள் இவற்றையெல்லாம் கொண்டுட்டு வந்து விட்டுருவார். ஆனால் உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக பிடிவாதம், அவர்கள் சொல்கிறதா ரைட்டு அப்படின்னு நிற்பாங்க. ஏன்னா குருவும் சேர்ந்து பார்க்குறாரு 5ஆம் இடத்தை. உங்கள் சுய புத்தியில் கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கும். ஏன்னா அந்த அதிபதி தானே போய் சனியோடு சேர்ந்து அஷ்டமத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சுய புத்திக்காரன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ சுய புத்தி என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதுதான் இன்றைய நிலைமை. இதில் 10ஆம் இடத்தில் ஒரு சூரிய கிரகணம் தந்தையின் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் தாய் என்று சொல்லக்கூடிய இடத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 4க்கு 4, அப்போ பாவத்துக்கு பாவம். அந்த மாதிரி ஒரு இடத்தில் ஒரு சந்திர கிரகணம், தாய் தந்தை உடலில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவர் ஆலோசனை, மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் ஒரு திரிகோண சந்திப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் யாரெல்லாம் திருமண வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரன் வரும். 17/5க்கு அப்புறம் அவற்றை பற்றி பேசுவோம். இப்போ கிரகநிலை சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் நிப்பாட்டி செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பலன் கிட்டும். 2ஆம் அதிபதி போய் சூரியன் கிரகணத்தோட மாட்டும் பொழுது 10ஆம் இடம் வேலை, இடமாற்றம் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 9, 10 அதிபதிகளாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய், இதில் குரு பகவான் இந்த செவ்வாயோட நட்பு என்று இருந்தாலும் இவர்கள் 2 பேரும் அடுத்தடுத்த கட்டத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்தன்று நம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும், அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபட்டீர்கள் என்றால் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் பல மடங்கு கிட்டும். 4ஆம் இடத்தில் சந்திரன் உங்கள் ராசி அதிபதியே கேதுவுடன் இணையும் பொழுது சந்திர கிரகணக்கு நடைபெறக்கூடிய 16/5/2022 அதில் 3 நாள் பின்னாடி ஒரு 3 நாள் மன சஞ்சலம், மன விரக்தி இவையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 2.5 நாள் ஒரு ராசியில் இருப்பார். இந்த கிரகண சூழ்நிலையில் ஒரு மயக்கத்தை கொடுக்கும் கேது இந்த மனோகாரகனுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. 3க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து வக்கர ஆரம்பிக்கிறார். உங்கள் லாபம் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். பணம் கைக்கு வரும் பொழுது அதில் ஒரு விரயம் வந்து நிற்கும். அது உங்கள் சுய புத்தியினால தான். யாருக்காவது வாக்கை கொடுத்துருவீங்க, இதை நான் செய்கிறேன், அதை நான் செய்கிறேன், பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேளு மச்சான் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க.
அவன் கொண்டுட்டு வந்து ஏதோ 100-200 கேட்டால் கொடுக்கலாம். அவன் அங்கேருந்து வந்து 5000 கொடு 10,000 கொடும்னா வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனையே கொடுப்பாங்க. இதை மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டங்களில் சந்திரன் வழிபாடு 3ஆம் பிறை அமாவாசைக்கு அப்புறம் 1/5/2022 3ஆவது நாள் சந்திர பிறை 3ஆம் பிறை. ஸோ இந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்வது உத்தமம். அதே வேளையில் சந்திரன் கேதுவாக இணைந்து இருக்கக்கூடிய நாள் சங்கடகர சதுர்த்திக்கு உரிய விநாயகப் பெருமான், பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் கேதுவின் அம்சம். அவரை வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருந்தால் கூட வேறு ஒன்றும் வேண்டாங்க. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு வெள்ளை சாதம், அதில் ஒரு சொட்டு நெய்யை விட்டு, ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமாகிறாரு, அவருடைய திரவியம் நெய். அதை நெய்யை ஒரு சொட்டு அந்த வெள்ளை சாதத்தில் விட்டு கொண்டு போய் பிள்ளையாருக்கு வச்சுட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு அது போதும். முடிஞ்சால் சுண்டல் செய்யுங்க, இல்லைன்னா கூட வேண்டாம். இவ்வாறாக விநாயகர் பெருமான பக்கத்தில் குட்டி கோயிலாக இருந்தால் கூட தெருமுக்கு விநாயகர் கோயில் இருக்குது, அதில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இதை செய்யுங்க. இந்த 19 நாள் நல்ல ஒரு பலன் கிட்டும். இதை தினமும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிரக பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு உடனே ஒரு தீர்வை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் என்பது உறுதி. செஞ்சு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் எங்களது நோக்கம். அடுத்தது சிம்மராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.